டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட் முந்திரி மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்கெல்லாம் ரேராக தாங்க கடையில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி 1-2 பொருள் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பிடிக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். முந்திரி மைசூர் பா பண்ணுறதுக்கு முதல் சின்ன பவுலில் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் அரை கப்பு கடலை மாவு எடுத்து நம்ம இந்த பவுலில் சேர்த்துருக்கோம். கடலை மாவு மேலே சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு பிஸ்கு வச்சு அந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க எண்ணெயிலேயும். அதாவது இந்த ஸ்வீட் பண்ணும்போது சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இப்போ கரைச்சாச்சு, அரை கப்பு மாவு அரை கப்பு எண்ணெயை வச்சு நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முந்திரி மைசூர் பா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பாத்திரத்தில் 1 கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மைசூர் பா பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதில் 1 கப்பு ஜீனி, அதாவது 250 கிராம் ஜீனி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜீனி நமக்கு முழுமையாக கரைஞ்சி வரட்டும். இப்போ ஜீனி எல்லாம் கொதித்து கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே பதம் லேசாக பிசுபிசுப்பு பதம் வந்தோடனே நம்ம ஜீனி பாகு லேசான பிசுபிசு பதம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம மாவு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஜீனி பாகுலையும் நல்லா விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. மாவு எல்லாத்தையுமே ஊற்றி வலிச்சு ஊற்றிடுங்க. இப்போ விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாகு ரெடியான உடனே நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றி அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க விடாமல். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடியில் அந்த கடலை மாவு லேசாக உரைய ஆரம்பிச்சிடும். இந்த சைடு நம்ம எண்ணெய் 1 கப்பு சுட வச்சுருக்கோம்ல, அது இந்த கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும். இந்த சூடான எண்ணெயை எடுத்து அப்படியே மேலே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பொரியும், விடாமல் கிண்டி கொடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றினோம்னா அந்த மாவு நல்லா உள் வாங்கிடும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோ எண்ணெயை உள் வாங்கி நல்லா கடலை மாவு வெந்து வரும். விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றி 1 நிமிஷம் ஆச்சு, நல்லா கிண்டி கொடுத்தோம். எண்ணெயெல்லாம் நல்லா உள் வாங்கிடுச்சு. திருப்பி ஒரு தடவை நம்ம எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் அந்த கடலை மாவு பொரிஞ்சு வரும். ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூனு, 2ஆவது ரவுண்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் எண்ணெய், சூடான எண்ணெய். இப்போ முந்திரி மைசூர் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்து நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் மறுபடியும் கிண்டி கொடுங்க. இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 2 ரவுண்டு எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா உள் வாங்கிருச்சு. இப்போ 3ஆவது ரவுண்டு ஊற்றுறோம். 3ஆவது ரவுண்டு ஒரு 3 கரண்டி ஊற்றிருக்கோம். அதையும் நல்லா எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப்பு தனியாக சுட வச்சுருந்தோம்ல, கொஞ்சமாக ஒரு 3 ரவுண்டு ஊற்றணும். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எண்ணெயும் உள்ளே சேர்த்து விட்டுடலாம். இப்போ நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ அந்த நம்ம கடைசியாக ஊற்றின அந்த எண்ணெய் நல்லா உள்வாங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மைசூர் பாவு ஊற்றுறதுக்கு இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். நெய் தடவி வச்சுருக்கிறதுல இப்போ மைசூர் பாவு நம்ம எல்லாத்தையுமே வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே ட்ரேயில் எல்லாத்தையுமே வலிச்சு ஊற்றிடுங்க. இந்த ட்ரேயை லேசாக ஆட்டி விடுங்க. இப்போ ரொம்பையும் அழுத்த வேண்டாம், அதாவது ரொம்பையும் அழுத்தாமல் லேசாக மட்டும் சமப்படுத்தி விடுங்க. ரொம்பையும் கரண்டி போட்டு அமைக்கிற வேண்டாம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நமக்கு இது நல்லா கொஞ்சம் ஆறி வரணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம மைசூர் பா ரெடி பண்ணி ட்ரேயில் ஊற்றி 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சாலுமே சூடு பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம 1/4 மணி நேரம் கழித்த உடனே நம்ம கத்தியை வச்சு நம்ம பீஸ் போட்டு விட்டுறணும். அதுக்கு பிறகு நல்லா ஆறின பிறகு நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நம்ம கரெக்டாக அளவாக கோடு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான நமக்கு எந்த சைஸுக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இப்போ ஒரு சைடு நம்ம போட்டு விட்டோம், அப்படியே திருப்பி விட்டு இந்த சைடும் இதே போல் ஒரு 3 கோடை போட்டு விட்டோம்னா நல்லா சின்ன பீஸ் சதுர பீஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே கோடு போட்டு வச்சிடணும். அப்படின்னா தான் நமக்கு ஆறின பிறகு நல்லா பீஸாக எடுக்க முடியும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சுன்னா நமக்கு அந்த பீஸுகளில் நம்ம தனியாக தட்டி எடுத்துடலாம். இப்போ முந்திரி மைசூர் பாக்கு நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். அதே இடத்துல அதே ஷார்ப்பான கத்தியை வச்சு திரும்பவும் ஒரு கோடை போட்டு விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் நல்லா துண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒவ்வொரு பீஸுகளாக எடுத்துடலாம்.
இந்த பீஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான ஒரு செம்மையான முந்திரி மைசூர் பாக் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.